மேம் இந்த ஆகஸ்ட் மந்த்ல வந்து சிம்ம ராசி போசி ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிம்ம ராசியில பிறந்த பெண்களுக்கு வந்து ஆகஸ்ட் மந்த் பொதுவாக எப்படி மேம் இருக்கு? சிம்ம ராசிங்கிறது உண்மையிலே பாசியான ஒரு ராசி தான். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு எல்லா தைரியமும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்த தைரியம்ங்கிறது வந்து ரோட்டில் இறங்கி அடிக்கிறது, சண்டை போடுறதெல்லாம் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வெளிப்படையாக பேசுகிற ஒரு குணம்ங்கிறது சிம்மராசி பெண்கள்கிட்ட இருக்குது. ஒரு ஆராய்ச்சிக்குரிய மாதம் படிக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸுங்கிறது இருக்கும். பிஹெச்டி பண்ணிருக்காங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக முடிச்சிருவாங்க. ரேஹி மெடிடேஷன் யோகா இதில் வந்து இவங்களுடைய கரியர் அமைஞ்சிருக்குன்னா அதில் ஒரு நல்ல அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்கிறது. டீச்சிங் செக்டாரில் இருக்கக்கூடிய சிம்மராசி பெண்களுக்குமே ஒரு நல்ல யோக நிலைங்கிறதெல்லாம் அமையும். ஹெச்ஆர் ஐடி செக்டாரில் இருக்கிறவங்க ப்ரொமோஷன் ஏதாவது எதிர்பார்த்தாங்கன்னா அதுவுமே கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் இருக்குது. ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் கடனால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். இப்போ இல்லை சொந்தக்காரங்களுக்கே யாருக்காவது பணம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பணம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து சிம்மராசி பெண்களுக்கு கம்மி. சிம்மராசி பெண்கள் இங்கே ஆகஸ்ட் மாதம் கோதுமையை அதிகமாக சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது, டயட்டில் எடுத்துக்கிறது நல்லது. சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், வயிறு ப்ளோட்டிங் மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க, வீட் வந்து எங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறவங்களாம் என்ன பண்ணால் கோதுமையை வாங்கி தானம் பண்ணிடுங்க. கோதுமை மாவாக தானம் பண்ணாலும் பரவாயில்ல, முழு கோதுமையாக நீங்கள் தானம் பண்ணாலும் பரவாயில்ல. ஒரு ஞாயிற்றுக்கிழமையில தானம் பண்ணுங்க, இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுங்க. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்போ மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில் ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் நவராத்திரி பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7354242135. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லலிதாவின் அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை வாங்கினாலும் சேதாரத்தில் 1% கம்மி. பழைய நகைக்கு கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும் தரும். உங்க லலிதா ஆஃபரை கம்பேர் பண்ணுங்க. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். பாண்டி பசார் அப் டு 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் காம்போ ஆஃபர், பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் கொடுக்கறாங்க. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. விழுப்புரம் பாண்டி பசார், இது ஃபேமிலி பட்ஜெட் ஸ்டோர். மேம் இந்த ஆகஸ்ட் மந்த்ல வந்து சிம்ம ராசி போசி ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிம்ம ராசியில பிறந்த பெண்களுக்கு வந்து ஆகஸ்ட் மந்த் பொதுவாக எப்படி மேம் இருக்கு? சிம்ம ராசிங்கிறது உண்மையிலே பாசியான ஒரு ராசி தான். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு எல்லா தைரியமும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்த தைரியம்ங்கிறது வந்து ரோட்டில் இறங்கி அடிக்கிறது, சண்டை போடுறதெல்லாம் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வெளிப்படையாக பேசுகிற ஒரு குணம்ங்கிறது சிம்மராசி பெண்கள்கிட்ட இருக்குது. தானே தப்பு பண்ணாலும் ஆமாம் நான் தான் தப்பு பண்ணேங்கிறத கூச்சமே இல்லாமல் ஒத்துக்கக்கூடிய ஒரு தைரியம் சிம்மராசி பெண்கள்கிட்ட இருக்குது. கணவனாகவே இருந்தாலும், அப்பாவாகவே இருந்தாலும், அம்மா இருந்தாலும், தங்கச்சியாக இருந்தாலும், அவங்க பண்ணது தப்புங்கிற பட்சத்தில் நீங்கள் தான் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியமும் சிம்மராசி பெண்களுக்கு உண்டு. நமக்கு ஃபேவரைட் பீப்புள் அப்படிங்கிறதுனால சைடு வாங்குறது, தன்னைத்தானே டிஃபெண்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான சீப்பான ஆட்டிடியூட் சிம்மராசி பெண்கள்கிட்ட கிடையவே கிடையாது. இருந்தால் இரு, போனால் போ, இதுதான் நான் அப்படிங்கிறது தான் சிம்மராசி பெண்கள். நிறைய நியாயம் இருக்கும். ஸோ ஒரு ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். யார் செஞ்சாலும் தப்பு தான், நம்மளே செஞ்சாலும் தப்பு தான், எதையுமே போல்டாக வந்து கன்ஃபஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஒரு நல்ல நேச்சர் உள்ள சிம்மராசி பெண்களுக்கு ஆகஸ்ட் மாதம்ங்கிறது எப்படி இருக்குது? சூரியன் ராசிநாதன் ரொம்பவே வலுவாக இருக்கிறாரு. அவர்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. ராசியிலே கேது உட்கார்ந்துருக்கிறதுனால ஆராய்ச்சி மனப்பான்மைங்கிறது வரும். நிறைய விஷயத்த கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு வேலையே செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா ஏதாவது கிராஷ் கோர்ஸ் முடிச்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாமா, இல்லை நம்ம ஒரு துறையில் படிச்சிருக்கோம், வேறு ஒரு துறையில் இன்ட்ரெஸ்ட் வரும், திடீர்னு நம்ம ஒரு ட்ரேடிங் கற்றுக்கலாமான்னு ஆசை வரும், ஆஸ்ட்ராலஜி கற்றுக்கலாமான்னு ஆசை வரும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது பண்ணலாமாங்கிற ஒரு ஆசை வரும், இல்லை தனக்கு ஏதாவது ஒரு கேரக்டர், ஒரு ஃபாரஸிங், ஒரு டேலண்ட்டுங்கிறது புதஞ்சிருக்கும். அதை வந்து ரொம்ப நாளாக மறந்து போய் விட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதை திரும்ப நம்ம தூசி தட்டி எடுக்கலாமா, ஏதாவது பண்ணலாமா, புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், அதன் மூலியமாக நம்ம பொருளாதாரத்தையும் நம்ம வாழ்க்கையும் முன்னேற்றணும், என்ன பண்ணலாங்கிறது தான் இந்த மாதம் ஃபுல்லாக இந்த பெண்கள் வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு ஆராய்ச்சிக்குரிய மாதம். படிக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸுங்கிறது இருக்கும். பிஹெச்டி பண்ணிருக்காங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக முடிச்சிருவாங்க. ரேஹி மெடிடேஷன் யோகா இதில் வந்து இவங்களுடைய கரியர் அமைஞ்சிருக்குன்னா அதில் ஒரு நல்ல அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்கிறது. டீச்சிங் செக்டாரில் இருக்கக்கூடிய சிம்மராசி பெண்களுக்குமே ஒரு நல்ல யோக நிலைங்கிறதெல்லாம் அமையும். ஹெச்ஆர் ஐடி செக்டாரில் இருக்கிறவங்க ப்ரொமோஷன் ஏதாவது எதிர்பார்த்தாங்கன்னா அதுவுமே கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் இருக்குது. சிம்மத்தில் கேது இருக்கிற வரைக்கும் கரியரை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா அப்லிஃப்ட் பண்ணிக்கலாம். வாவ், சூப்பர் மேம். மோஸ்டா எல்லாமே பாசிட்டிவா வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அண்ட் இவங்களோட ஹெல்த் வந்து இந்த ஆகஸ்ட் மந்த்ல சிம்மராசி பெண்களோட ஹெல்த் வந்து எப்படி மேம் இருக்கும்? சிம்மராசி பெண்களுக்கு அதிகமாக ஷோல்டர் பெயின், நீ பெயின் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி பெயின்லாம் இல்லை, என்ன திடீர்னு இப்படி ஷோல்டர் நீ பெயின்லாம் வருதுங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். என்னதான் இருந்தாலும் அஷ்டம சனி, உச்ச குரு பார்க்குறாரு இல்லையா, அஷ்டம சனியும் உச்ச குருவும் கலந்து என்ன பண்ணுவாங்கன்னா அஷ்டம சனியுடைய தாக்கத்தை கண்டிப்பாக குறைச்சாலும் குருவும் சனியும் இன்ட்ராக்ட் ஆகும்போது ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், ஜாயிண்ட் பெயின்ஸ், ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன்ஸ்லாம் யூஸ்வலாக வரும். இது வரலைன்னா தான் ஆச்சரியப்படுறதுக்கு. ஸோ டெய்லி என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ண ஆரம்பிக்கணும்.
நிறைய பேருக்கு வந்து ஏதாவது டிஃபிஷியன்சிஸ், விட்டமின் டி டிஃபிஷியன்சிஸ், B12 டிஃபிஷியன்சி இங்கே மாதிரி ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தகுந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு உடம்ப கொஞ்சம் ஹெல்த்தியாக பார்த்துக்கிறதுங்கிறது நல்லது. மேஜர் ஹெல்த் த்ரெட்ஸ் எதுவுமே கிடையாது. வயோதிக பெண்களாக இருந்தீங்கன்னா கூட பெரிய லைஃப் த்ரெட்டனிங்கான பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லை. 50 வயதுக்கு மேற்பட்ட சிம்மராசி பெண்களாக இருக்கிறீங்கன்னா ஃபுல் பாடி செக்அப் எடுத்துக்கிறது நல்லது. ஓகே மேம். ஜாஸ்தி கோவம் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க சிம்மராசிக்கு. ஸோ இவங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் லைஃப் அப்படின்றது லவ்வாக இருக்கட்டும் இல்லை மேரேஜ் லைஃப்குள்ள எப்படி மேம் இருக்கு இந்த மந்த்? என்னதான் பாசியான ராசியாக இருந்தாலும் சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் இறங்கி போகிறது. ஏன்னா ஆப்போசிட் ஜெண்டருக்கு வந்து நம்மளுடைய நேச்சருங்கிறது புரியாது இல்லையா? ஸோ சிம்மமே என்ன பண்ணோம்னா கணவனை கூட திட்டிட்டு ஐயோ இந்த ஆள் இப்படி திட்டிட்டோமே அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த மனுஷனை ரொம்ப திட்டிட்டோம், நம்ம இந்த மாதிரி பேசியிருக்க கூடாதோ அப்படின்லாம் யோசிப்பாங்க. திட்டிட்டு இறக்கப்படக்கூடிய ஒரு ராசி தான், அதில் வந்து பிரச்சனை இல்லை. பட் இவங்களை கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுவார் ஹஸ்பண்டுமே. ஏன்னா 7ஆம் அதிபதி சனியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா இவங்க குணம் எப்படியோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு ஹஸ்பண்ட் வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. இது வந்து தென் துருவம்னா அது வட துருவமாக இருக்கும். இந்த 7ஆம் பொருத்தம்னு சொல்லுவோம்ல, அது வந்து சிம்மராசி பெண்களுக்கு தான் சரிவர நடக்கும். பட் நல்ல மனுஷன்தான், ஒன்றும் கெட்டவர நம்மளை ஒன்று கண்ட்ரோல் பண்ணுறது, ஒரு நார்சிஸ்டிக் ட்ரைட்ஸோடலாம் மேக்ஸிமம் சிம்மராசி பெண்களுக்கு கணவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அவர்கிட்ட கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும். ஒரு விஷயத்த செய்யுங்கன்னா 10 தடவை செய்யுங்க 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 செய்யுங்கன்னு இவங்க சொல்லணும். இதை சொல்லும் போதே இவங்க ரொம்ப இரிட்டேட் ஆகி கத்திடுவாங்க. ஸோ அந்த கத்துறதை மட்டும் சிம்மராசி பெண்கள் இந்த மாதம் குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆவணி மாதம் வந்து சூரியன் வலுவாக தான் இருப்பார் சிம்மத்தில். ஆட்சி ஆகும்போது என்ன ஆகும்னா ஒரு அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கிறத யோசிக்காம நம்மளை வந்து கத்த வச்சிரும். ஸோ அதனால அந்த கோவப்படுற விஷயங்களை கொஞ்சம் சிம்மராசி பெண்கள் குறைச்சிக்கிறதுங்கிறது இந்த மாதம் குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது. ஓகே மேம். அவங்க மேபி அப்ராட் போகணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அந்த லைஃப் எப்படி இருக்குது? ப்ளஸ் வந்து அவங்க ஃபினான்ஷியலாக அவங்களோட ஸ்டேட்மெண்ட் எப்படி மேம் இருக்குது ஆகஸ்ட் மந்த்? ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் கடன்னால கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். இப்போ இல்லை சொந்தக்காரங்களுக்கே யாருக்காவது பணம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பணம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து சிம்மராசி பெண்களுக்கு கம்மி. ஃபினான்ஷியலாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்ன பண்ணுறது, கடன் வாங்கிட்டோம், கடனை கொடுக்க முடியல, இல்லை நம்ம கொடுத்த கடன் வந்து நம்ம கைக்கு வரலங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். பட் வரக்கூடிய வரவு அப்படிங்கிறதுமே நிச்சயமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் இந்த மாதம் சிம்மராசி பெண்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு யோகம் நிரம்ப இருக்குது. வெளிநாடு போகணும்னு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா தாராளமாக போகலாம். ஓகே மேம். ஸோ இந்த ஆகஸ்ட் மந்த்ல வந்து சிம்மராசி பெண்கள் என்ன மாதிரி கடவுளை மேம் வழிபடணும்? சிம்மராசி பெண்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் சிவ வழிபாடு பண்ணிக்கணும். பக்கத்தில் சிவன் கோயில் இருந்ததுன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. கொடுக்கும் பட்சத்தில் இந்த ஜாயிண்ட் பெயின், ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன், ஹெல்த் இஷ்யூஸு, கணவரோட வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நல்லா குறையிறத பார்க்கலாம். 4 ஞாயிற்றுக்கிழமைகளும் நீங்கள் வாங்கி கொடுத்தா நல்லது. முடியலைன்னா ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து உங்கள் பேரில் அர்ச்சனை வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஓகே மேம். இந்த ஆகஸ்ட் மந்த்ல சிம்மராசி பெண்களுக்கான ஃபேவர் கலர் அண்ட் ஃபேவர் நம்பர்? சிம்மராசி பெண்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ரெட் கலர் ரொம்பவே நல்லா இருக்கும். நம்பர் 1 and 2 ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ஓகே மேம். ஸோ இறை வழிபாடை தாண்டி வந்து வாழ்வியல் பரிகாரங்கள்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ இந்த ஆகஸ்ட் மந்த் வந்து சிம்மராசி பெண்கள் அந்த மாதிரி என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் மேம் பண்ணலாம்? சிம்மராசி பெண்கள் இங்கே ஆகஸ்ட் மாதம் கோதுமையை அதிகமாக சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது, டயட்டில் எடுத்துக்கிறது நல்லது. சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், வயிறு ப்ளோட்டிங் மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க, வீட் வந்து எங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறவங்களாம் என்ன பண்ணால் கோதுமையை வாங்கி தானம் பண்ணிடுங்க. கோதுமை மாவாக தானம் பண்ணாலும் பரவாயில்ல, முழு கோதுமையாக நீங்கள் தானம் பண்ணாலும் பரவாயில்ல. ஒரு ஞாயிற்றுக்கிழமையில தானம் பண்ணுங்கள். இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுங்க. நம்ம அக்காவுக்கு வாங்கி கொடுத்தேன், தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்தேங்கிறதுக்கு பேர் தானம் கிடையாது. அது உங்களுடைய கடமை, உங்களுடைய அன்புங்கிற லிஸ்ட்டில் தான் வரும். கஷ்டப்படுறவங்க கோதுமையை பார்த்தா ஒரு நேரம் சாப்பிட்டுப்பாங்க, 2 நேரம் சாப்பிட்டுப்பாங்க. அதை பார்த்தா சந்தோஷப்படக்கூடியவங்களுக்கு கோதுமையை வாங்கி தானம் பண்ணுறது நல்லது. கண் பார்வையற்றோர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சகோதர சகோதரிகள் பக்கத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு உதவி பண்ணுறது, மாரலாக சப்போர்ட் பண்ணுறது, ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கிறதுலாம் நல்லது. ஓகே மேம். இந்த ஆகஸ்ட் மந்த்துக்கு நிறைய பாசிட்டிவ் சொல்லியிருக்கீங்க சிம்மராசி பெண்களுக்கு. ஸோ அவுட் ஆஃப் 10க்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் 10 9.5 கொடுக்கலாம். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் நவராத்திரி பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7358742135. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லலிதாவின் அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை வாங்கினாலும் சேதாரத்தில் 1% கம்மி. பழைய நகைக்கு கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும் தரும். உங்க லலிதா ஆஃபரை கம்பேர் பண்ணுங்க. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். பாண்டி பசார் up to 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் காம்போ ஆஃபர், பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. விழுப்புரம் பாண்டி பசார், இது ஃபேமிலி பட்ஜெட் ஸ்டோர்.